இப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார், விடுவிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சைரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எச்சரிக்கப்படும் போது சபையில நான் சரியா எச்சரிக்கப்பட்டோம்னா என் வாழ்க்கையை திருப்தி கொடுத்துக்கிறவர் கர்த்தர். நான் எச்சரிக்கப்படும் போது மனம் திரும்பினோம்னா என் வாழ்க்கை திருப்தியாகும். ஆண்டவரே என் வாழ்க்கை செழிப்பாகும். என்னை ஆண்டவர் சுகமாக்குவார். சுகம் தருகிறவர் மாத்திரமல்ல, என்னை வளர வைப்பார். இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்வாரா, இனி புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் நிந்தையாக வைக்காமல் உங்களை தானியத்தையும் என்னையும் கொடுத்து நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார்.